ஜூன் 3ஆம் தேதி தொண்டர்களை சந்திக்கிறார் திமுக தலைவர் கருணாநிதி. அண்மை காலமாக உடல்நல பாதிப்பால் தொண்டர்களை சந்திக்க முடியாமல், கட்சியின் செயல்களில் ஈடுபட முடியாமல் திரு கருணாநிதி தீவிர ஓய்வில் இருந்தார். தற்போது ஜூன் 3ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் அன்று தொண்டர்களை சந்திப்பதற்கு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை திமுக அமைப்பு செயலாளரும் எம்பியுமான RS பாரதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷிடம் விவரங்களை கேட்கலாம். ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதி தொண்டர்களை சந்திப்பதாக தற்போது செய்தி வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. அதாவது திமுக தலைவர் கருணாநிதி வரக்கூடிய 3ஆம் தேதி, அவருடைய ஜூன் மாதம் 3ஆம் தேதி 94வது பிறந்த நாளை குறிப்பாக வெற்றிகரமாக கொண்டாட இருக்கிறார். குறிப்பாக அந்த நாளில் வைர விழா நிகழ்வும் கொண்டாடப்பட இருக்கிறது. குறிப்பாக 60வது சட்டப்பேரவையில் அவர் பணியாற்றி 60 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அந்த விழாவும் சேர்த்தே கொண்டாடப்பட இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக், பீகார் முதலமைச்சர் குறிப்பாக நிதிஷ்குமார் உள்ளிட்ட பல மாநில முதல்வர்கள் அந்த வைர விழாவில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக 1967ஆம் ஆண்டு குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் தேர்வானவர் திமுக தலைவர் கருணாநிதி. அந்த அடிப்படையில் தற்பொழுது 2017 60 ஆண்டுகள் நிறைவேற்றிவிட்டது. இந்த 2 விழாக்களையும் ஒன்றாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா என்பது ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் திமுக தலைமை செய்திருக்கிறது. குறிப்பாக திமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரினும் மேலான என்ற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு பொதுக்கூட்டத்தில் தொண்டர்களை ஈர்க்கக்கூடிய தலைவர் திமுக தலைவர் கருணாநிதி. அவர் பல மாதங்களுக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை அவர் பங்கேற்றது 10 மாதங்களுக்கு முன்புதான் இருக்கும். அதற்கு பிறகு அவர் கலைஞர் அரங்கில் ஒரு விழாவில் பங்கேற்றார். குறிப்பாக ராமானுஜருடைய அவர் திரைக்கதை வசனம் எழுதிய அந்த ராமானுஜர் விழாவில் பங்கேற்றார். அது உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகு அவர் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் டிசம்பர் மாதங்களில். ஜனவரி மாதம் அவர் மீண்டும் வீடு திரும்பி கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக தொண்டர்களை சந்திக்காமல் இருக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதியை பொறுத்தவரை அவர் நாள்தோறும் வீட்டில் தொண்டர்களை சந்திப்பார். அதாவது அவருடைய கோபாலபுரம் வீட்டில் இருந்து வேற எங்கேயோ செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களையோ சந்திப்பார். குறிப்பாக பல திருமணங்களை அவரது வீட்டு வாசலிலே நடத்தி வைப்பார். காலை மாலை என நூற்றுக்கணக்கான பேர் கோபாலபுரம் வீட்டு வாசலிலே காத்திருப்பார்கள். இந்த நிலையில் அவர் CAT காலனி இல்லத்திற்கு செல்லும் பொழுது கூட அங்கேயும் தொண்டர்கள் வந்து சந்திப்பார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தொண்டர்கள் தான் அவருக்கு தொண்டர்களை சந்திப்பதே தன்னுடைய பலம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு தலைவர் கடந்த 6 மாத காலமாக தொண்டர்களை சந்திக்காமல் இருந்தார். அவர் அந்த சிகிச்சையெல்லாம் தற்பொழுது அந்த 94வது பிறந்தநாள் விழாவில் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட இருக்கிறார். அந்த அடிப்படையில் தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. வசந்த், நிச்சயமாக திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது தொண்டர்களை சந்திக்க இருப்பதால் இந்த விழாவிற்கு எவ்வளவு தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரமேஷ்? குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என்று திமுக தலைமை கழகம் சார்பில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதில் 2 விழாக்களை நாம் பார்க்க வழக்கமாக திமுக தலைவர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் விழா மட்டும் இல்லாமல் அவர் சட்டப்பேரவைக்கு நுழைந்து 60 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அளவில் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத ஒரு அங்கீகாரமாக 60 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை உறுப்பினர் அவர் போட்டியிட்டு எந்த தேர்தலிலுமே தோல்வியடையாத ஒரு தலைவராக 1967ஆம் இருந்து குறிப்பாக அவர் அந்த 60 ஆண்டுகளை அவர் நிவர்த்தி செய்ய இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த வைர விழா கொண்டாட்டமும் நடைபெற இருக்கிறது. அவர் குறிப்பாக கடந்த மாதம் கூட அவர் முதலாக சட்டப்பேரவையில் பேசிய நாள் வந்தது. அதையும் திமுக சார்பில் மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டு தொண்டர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டது. அதே போல அந்த வைர விழா என்பதும் அவர்கள் சார்பில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல மாநில முதல்வர்கள் வருகிறார்கள். திமுக செயல் தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தேசிய தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக திமுகவை பொறுத்தவரை குறிப்பாக மத்திய அரசுக்கு குறிப்பாக பாரதிய ஜனதா அல்லாத அணியை ஒன்று திரட்டுவதில் தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் மதசார்பற்ற கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்காங்க. அந்த அடிப்படையில் நிதிஷ்குமார், நவீன் பட்நாயக் உள்ளிட்ட தேசிய தலைவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள்.
இந்த அடிப்படையில் இந்த ஒரு விழா என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள், குறிப்பாக காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்க இருப்பதாக நமக்கு தகவல் வெளியிருக்கின்றன. டெல்லியிலிருந்து முக்கிய தலைவர்கள், காங்கிரஸ் தரப்பில் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட தலைவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய திமுகவிற்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய விழாவாக வரக்கூடிய ஜூன் மாதம் 3ஆம் தேதி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் 2 ஆண்டுகளில், குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கக்கூடிய நிலையில் ஒரு மதசார்பற்ற ஒரு பெரிய அலையன்ஸை ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலும் திமுக ஈடுபட்டு வருகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.